வணக்கம் நண்பர்களே. மாஸ்டரிங் பவர் குவெரி வீடியோ சீரீஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இது வீடியோ நம்பர் 21. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் கம்பைனிங் குவெரிஸ். கம்பைனிங் குவெரிஸ்க்கும் அப்பெண்டிங் குவெரிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேரத்தை கடத்தாமல் பவர் குவெரியில் டேட்டா செட்ஸை லோட் பண்ணி இந்த வித்தியாசம் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு blank எக்ஸல் ஃபைலில் இருக்கோம். இப்போ இந்த கம்பைனிங் குவெரிஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். பட் கம்பைனிங் குவெரிஸ் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பெண்டிங் குவெரிஸ்க்கும் கம்பைனிங் குவெரிஸ்க்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்பெண்டிங் குவெரிஸும் கம்பைனிங் குவெரிஸும் மோர் ஆர் லெஸ் ஸ்டாக்கிங் அப் த டேட்டா தான் பண்ண போகுது. ஒரு டேட்டா கீழே ஒரு டேட்டா போட்டு ஒரே மாஸ்டர் டேட்டாவை கொண்டு வர போகுது. பட் கம்பைனிங் குவெரிஸ்ன்றது ஒன்றா நீங்கள் எப்போ யோசிக்கணும்னா, சிமிலர் ஸ்ட்ரக்சர் டேட்டா கன்ஃபார்மாக என்னோடய டேட்டா ஸ்ட்ரக்சரில் எந்த சேஞ்சும் இருக்காது. எனக்கு எப்போவுமே ஒரே ஸ்ட்ரக்சர் டேட்டா தான். பட் டேட்டா வர வர நான் மேனுவலாக உள்ளே போய் அதை ஆட் பண்ணக்கூடாது, இது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடணும்னு நினச்சிங்கன்னா அப்போ கம்பைனிங் குவெரிஸ் கான்செப்ட்டுக்கு போகிறது தான் பெட்டர். அப்பெண்டிங் குவெரிஸ்ன்ற கான்செப்ட்டுக்கு கண்டிப்பாக டேட்டா ஸ்ட்ரக்சர் சேமாக இருக்கணும். பட் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணல முடியலனாலும் நீங்கள் டேட்டா செட்டை உள்ளே கொண்டு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு அதை இண்டிவிஜுவலாக நீங்கள் அப்பெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஸோ அப்பெண்டிங் எப்போ உங்களுக்கு யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்டாக்கிங் அப் தான் பண்ணணும். பட் வரப்போகிற இண்டிவிஜுவல் டேட்டா செட்டில் கண்ட்ரோல் கிடையாது. நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டாக்கிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அப்பெண்டிங் குவெரிஸ் இஸ் பெட்டர் சாய்ஸ். இல்லை சார், பர்ஃபெக்டாக இருக்கும், அது ஒரு டவுன்லோட் டேட்டா தான் எனக்கு. பட் மந்த் ஆன் மந்த் டேட்டா வர வர நான் ஒவ்வொருத்தரையும் உள்ளே போய் நான் டேட்டா செட் ஆட் பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா கம்பைனிங் குவெரிஸ் வழியாக போகணும். பட் கம்பைனிங் குவெரிஸ் வழியாக போகிறீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய செட்டப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெடிகேட்டட் ஃபோல்டர் கொடுத்துடணும். அந்த ஃபோல்டரில் நீங்கள் டேட்டா செட்ஸை உள்ளே லோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ ஃபோல்டரில் டேட்டா செட்ஸ் வர வர இங்கே ரெஃப்ரெஷ் அடித்தா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவை பண்ணால் போதும். மற்ற ஃபைல்ஸுக்கும் ஃப்யூச்சரில் வரப்போகிற ஃபைல்ஸுக்கும் நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பெர்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இப்போ லைவாக அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. இப்போ நான் பவர் குவெரி எடிட்டரை லான்ச் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா டேபுக்கு போகிறோம். கெட் டேட்டா, பவர் குவெரி எடிட்டர். இப்போ ஹோம் டேபில் நியூ சோர்ஸ் ஃபைல். பட் இந்த தடவை நான் ஃபைலை சூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபோல்டர். ஒரு டெடிக்கேட்டட் ஃபோல்டருக்கு தான் என்னோடய ஃபைல்ஸ் எல்லாமே இருக்குது. எந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோல்டர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ யூ வில் நோ வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட். ஸோ ஃபஸ்ட் அப்படின்னா நம்ம பவர் குவெரி எடிட்டரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஸோ தட் யூ கேன் ஆக்சஸ். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடதில் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ், எங்கள் ஆளுங்க என்ன சொல்கிறாங்கன்னா, குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் நம்ம ஒரு டெடிகேட்டட் ஃபோல்டரில் போட்டுருவோம். ஸோ டேட்டாவை உள்ளே போட நாங்கள் இந்த ஃபோல்டருக்குள்ளே லோட் பண்ணிக்கிட்டே வருவோம். இதோட ஸ்டாக்கிங் டேட்டா தான் எங்களுக்கு ஒரு மாஸ்டர் டேட்டா வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்டா ஒவ்வொரு தடவையும் அந்த டேட்டாவை உள்ளே வரும்போது இந்த குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸ் ஃபோல்டரில் புது ஃபைல் உள்ளே வரும்போதெல்லாம் நம்மளோட மாஸ்டர் டேட்டாவில் ஆட்டோமேட்டிக்காக அந்த புது ஃபைலோட டேட்டா வந்துடணும். அதுதான் ரெக்குவயர்மெண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 3 ஃபைல் போட்டிருக்கானுங்க. எனக்கு 4வது ஃபைலை உள்ள ஃபியூச்சரில் இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. இன்க்ளூட் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அந்த டெஸ்டிங்காகவே என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த 4th குவார்ட்டர் டேட்டாவை வெளியிலே வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ப்ராசஸ்லாம் முடிஞ்ச அப்புறமா இந்த குவார்ட்டர் 4 டேட்டாவை நம்ம இந்த ஃபோல்டருக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் ரிசல்ட்டை ரிஃப்ரெஷ் அடித்தா இது உள்ளே ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா கம்பைனிங் குவெரிஸ் ஒரு சூப்பரான சொல்யூஷன் நம்ம ஒத்துக்கலாம். ஸோ ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபோல்டரோட தான் கனெக்ட் ஆக போகிறேன். ஸோ நம்மளோட ப்ராசஸை ஈஸியாக பண்ணுறதுக்காக இந்த ஃபோல்டர் லொக்கேஷனை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போது எக்ஸலுக்கு போகலாம். பவர் குவெரியை லான்ச் பண்ணிவிட்டு குவெரி வழியாக அந்த ஃபோல்டருக்கு கனெக்ட் ஆகலாம். ஸோ ஹோம் டேபில் நியூ சோர்ஸ் ஃபைல். பட் இந்த தடவை இண்டிவிஜுவல் ஃபைல் கிடையாது, ஃபோல்டர். ஸோ அந்த ஃபோல்டரை நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஃபோல்டரை சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துரும். இப்போ சில விஷயங்கள் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். இப்போ கொஞ்சம் இந்த டயலாக் பார்த்திங்கன்னா, அந்த டயலாக் பாக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கேஸில் என்னெல்லாம் காட்டுது பாருங்கள். உங்கள் ஃபைல் நேம் காட்டும். இந்த கண்டென்ட்ன்றது பைனரின்றது ஒரு டேட்டா டைப்பு. ஃபைல்ஸ்க்கு எல்லாத்துமே பைனரி தான் டேட்டா டைப்பு. அது எக்ஸ்டென்ஷன் காட்டுது. பொதுவாக இந்த அப்ரோச் யூஸ் பண்ணுறீங்கன்னா டெடிகேட்டட் ஃபோல்டர் வச்சுங்கன்னு சொன்னேன். இன்னொரு சஜஷன் என்னென்னா, அந்த ஃபோல்டரில் ஒரே ஃபைல் டைப்பை மேனேஜ் பண்ணுங்கள், மல்டிபிள் ஃபைல் டைப்ஸ் மேனேஜ் பண்ணாதீங்க. ஃபார் அ பெட்டர் யூஸ். எக்ஸல் ஃபைல்னால் எக்ஸல் ஃபைல் மட்டும்தான், அதில் வேறு எந்த டேட்டாவும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றத பார்த்துங்க. நீங்கள் ஃபைனலாக அப்பெண்ட் பண்ணுற டேட்டாவை அதே ஃபோல்டருக்குள்ளே வச்சுக்காதீங்க, அப்புறம் அதுவும் அப்பெண்ட் ஆகிக்கும். ஸோ இஷ்யூஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ மாஸ்டர் அப்பெண்ட் ஆகிற மாஸ்டர் டேட்டாவை வேறு இடத்துல வச்சுக்கிறது தான் பெட்டர் சாய்ஸ். சரி, இது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நத்திங் டு வரி அபவுட், டிஃப்ரெண்ட் இன்ஃபர்மேஷன் அபவுட் த ஃபைல்ஸ் விச் வி ஆர் கனெக்டிங் டு.
ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கீழே போனேன்னா பாட்டம் ரைட்டில் கம்பைன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நான் பண்ண போகிறது ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா. கம்பைன் தான் பண்ணணும், பட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா ஏன் போகிறேன்றது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவை கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த டயலாக் பாக்ஸில் பார்த்தது இப்போது ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சரில் பவர் குவரியில் பார்ப்போம். இது எதுக்காக கொண்டு வந்தேன் அப்படி இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில டைம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, குவார்ட்டர்லி ரிப்போர்ட்ஸ் மட்டும் இருக்குதான்னு பார்த்துங்க, வேறு எந்த ஃபைல்ஸும் இருக்கக்கூடாது, ஒரு பிடிஎஃபோ வேர்ட் ஃபைலோ உள்ளே இருக்கக்கூடாது. பை டிஃபால்ட் ஏதோ ஒரு விஷயத்தில் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஸ்டெப்பை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருந்தீங்க அப்ளைட் ஸ்டெப்லன்னா, நீங்கள் இங்கே போயிட்டு எக்ஸ்டென்ஷனில் எனக்கு .xlx மட்டும்தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஸ்டெப்பாக ரெக்கார்ட் ஆகிடும். நாளைக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபைல் வேறு டேட்டா டைப் வந்தாலும் உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணாது. அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, யூ கேன் ஃபில்டர் பேஸ்ட் ஆன் பர்டிகுலர் பீரியட், யூ கேன் ஃபில்டர் பேஸ்ட் ஆன் ஃபைல் நேம்ஸ் ஆல்சோ. அது எல்லாமே இந்த வழியாக பண்ண முடியும். வரப்போகிற வீடியோஸ்லாம் இந்த டைனமிசிட்டி எல்லாமே நம்ம எடுத்துகிட்டு ஒரு சினாரியோ டிஸ்கஸ் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டெப்பை ட்ரான்ஸ்ஃபார்ம் வழியாக போகிறதால அது ரெக்கார்ட் ஆச்சுன்னா அது பெட்டர் சாய்ஸ் நமக்கு. சரி, இந்த ஸ்டெப்புக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய காலம் கான்டென்ட் அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு காலம். அதில் கவனிச்சிங்கன்னா மேலே 2 ஹெட்டட் டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஹெட் பண்ணாமல் 2 ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு இப்போ ஒரு நேவிகேஷன் விண்டோ மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். இப்போ இதுலேயும் நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் சிலது இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சாம்பிள் ஃபைல் அப்படின்னு போட்டு அதுக்கு எதிர்க்க ஒரு ட்ராப் டவுன் மாதிரி கொடுத்து அதில் ஃபஸ்ட் ஃபைல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஃபைல்ன்றது எதை குறிக்குது, அந்த டவுன்லோட் ஆரோ கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஒரு ஃபோல்டரை செலக்ட் பண்ணோம் இல்லையா, அந்த ஃபோல்டரில் இருக்க முதல் ஃபைலை தான் ரெஃபரன்ஸ் ஃபைலாக எடுத்துக்கும். ஸோ நம்ம ஃபோல்டரில் இருந்த முதல் ஃபைல் Q1 டேட்டா. ஸோ அந்த ஃபைலை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஏன் எடுத்துக்குது அப்படின்னா, இப்போ நம்ம மற்ற ஃபைல்லையும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு ஃபைலை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு நம்ம என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ஃபஸ்ட்டு ஃபைலில் பண்ணுறோமோ மற்ற ஃபைல்ஸில் எல்லாமே அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை பவர் குவரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணும். எந்த அசம்ஷனில் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு ஃபைலாக நீங்கள் எதை கொடுத்தீங்களோ அதுதான் பேஸ் அப்படின்னு அது எடுத்துக்கும். நீங்கள் என்னெல்லாம் அந்த ஃபைலில் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தான் நீங்கள் மற்ற ஃபைல்லையும் பண்ண சொல்கிறீங்கன்றது அதை அசீவ் பண்ணிக்கும். ஸோ அதனால் நீங்கள் இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஃபைலுன்றதை நீங்கள் சூஸ் பண்ண வேண்டாம், மோஸ்ட்லி அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்கும். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, அந்த ஃபைலில் ஸ்பெசிஃபிக்கான டேட்டா செட்டை நம்ம சூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் ஆகிருக்கிறது எக்ஸல் ஃபைல்ஸு. ஸோ அந்த எக்ஸல் ஃபைலில் ஷீட்ஸ் இருக்கும். அதில் நான் ஃபஸ்ட்டு ஷீட்டை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது மற்ற ஃபைல்ஸ்லேயும் எந்த ஷீட்டை சூஸ் பண்ணோம், ஷீட் 1 தான் சூஸ் பண்ணோம். அப்போ மற்ற ஃபைல்லையும் என்னோடய டேட்டா ஒரு ஷீட்டில் இருக்கணும், அந்த ஷீட்டோட பேர் ஷீட் 1 இருக்கணும். இது எல்லாமே உள்ளே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குன்றதை மறந்துடக்கூடாது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபைலில் டேட்டா இருக்கிற ஷீட் 1 அப்படின்னு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு நேமில் இருந்ததுன்னா அப்போ பிரச்சனை வரும். அந்த மாதிரி டைம்லேயும் நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் லாங்குவேஜை கொண்டு வந்து உள்ளே கொஞ்சம் மாடிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ண முடியும். பட் அதை பற்றியும் நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்ப்போம். இந்த கேஸில் நம்ம எடுத்துக்கிற அசம்ஷன் டேட்டா இருக்கிற ஷீட் 1 அப்படின்றது தான். சரி, இப்போ நான் ஷீட் 1 சூஸ் பண்ணிவிட்டு கீழே போய்ட்டு ஓகேன்னு கொடுக்க போகிறேன். இப்போ நம்ம queries பேனில் நடக்கிற ஒரு சில விஷயங்களை கவனிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வரும். இப்போ இந்த இடத்துல இதில் நிறைய கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நீங்கள் இதெல்லாம் எதுவுமே கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடம் 2 ட்ரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல், குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸ். இது 2 மட்டும் தான் பார்க்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைல்ன்றது உங்களோட ஃபஸ்ட்டு ஃபைல் சூஸ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபைலில் இருக்கிற டேட்டாவை தான் இங்கே பார்ப்பீங்க. இந்த குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸுன்றது உங்களோட மொத்த டேட்டா, அதாவது உங்கள் ஃபோல்டரில் இருந்த மொத்த ஃபைலோட டேட்டாவை இங்கே பார்க்குறீங்க. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைலில் தான் நம்ம இப்போ ஒர்க் பண்ணணும். ஏன்னா இந்த ஃபைலில் நம்ம ஒர்க் பண்ணுறது தான் மற்ற ஃபைல்ஸையும் நடக்க போகுது. இங்கே என்னெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்ம பண்ணுறோமோ அது எல்லாமே இந்த ஃபைல்லையும் இந்த டேட்டா செட்டில் நடந்துடும், ஃபைனல் டேட்டா செட்டில். ஸோ நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைலில் வச்சுருக்கேன். ரைட் சைடில் அப்ளைட் ஸ்டெப்ஸ்க்கு வரேன். சேஞ்ச் டைப் இல்லை, அதனால் பிரச்சனை இல்லை. நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்ப்ளிட் காலம் பை டிலிமிட்டர், கம்மா வச்சு தான் பிரிக்கிறோம். ஓகேன்னு கொடுத்துட்றேன். அடுத்தது ரைட் சைடு வரேன். சேஞ்ச் டைப் இப்போ வேண்டாம், பிகாஸ் ஏன்னா யூஸ் ஃபர்ஸ்ட் ரோ ஆஸ் ஹெட்டர் கொடுக்கணும். அதையும் கிளிக் பண்ணுறோம். அதுவும் நடந்துருச்சு. இப்போ பர்ஃபெக்டாக டேட்டா செட் டைப்ஸும் செட் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாம் தான் நான் ஒவ்வொரு ஃபைலுக்கும் பண்ணணும். பட் அதுக்கான அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இது எல்லாமே நம்ம எங்கே பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைலில். அப்படின்னா இது எல்லாமே
எங்கே நடந்திருக்கணும், குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸில் நடந்திருக்கணும். அப்படின்னா மற்ற ஃபைல்ஸ்க்கும் நடந்திருக்கணும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளமேஷன் மார்க் வந்திருக்கு பாருங்கள். அப்படின்னா ஏதோ பிரச்சனைன்னு இருக்குது. ஸோ நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் சைடில் போகிறேன். போகும்போது நம்ம ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் டைப் அவர் தான். இதை கெட் ரிட் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம டேட்டா பர்ஃபெக்டாக வந்து உட்காந்துடும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சோர்ஸ் நேம் ஒரு காலம் இருக்கு மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட 3 டேட்டாவும் இங்கே காட்டுது பாருங்கள். அப்படின்னா நம்ம பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் சாம்பிள் ஃபைலில் பண்ண அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் மற்ற 2 ஃபைல்லையுமே பவர் குவெரி ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுதான் கம்பைனிங் குவெரிஸில் கிடைக்கிற பெரிய அட்வான்டேஜ். ஸோ இந்த சோர்ஸ் நேம்ன்ற காலம் நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் டெலீட் பண்ணிடலாம். அது பர்ஃபெக்ட்லி ஃபைன். பட் இது லேர்னிங் ஃபேஸ்ன்றதால் அதை வச்சுக்கிறேன். எதுக்குன்னா எனக்கு எந்தெந்த ஃபைலோட டேட்டாலாம் உள்ளே வந்திருக்குன்னு எனக்கு தெரியும், அதுக்காக இதை வச்சுருக்கேன். சரி, இப்போ இந்த ஃபைல்ஸை இந்த டேட்டாவை நான் உள்ளே லோட் பண்ணணும். லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பார்த்துக்கணுன்னா டைப் செட் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறேன். இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன், ஒரு காலம் செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+A கொடுத்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் டேப்பில் டிடெக்ட் டேட்டா டைப்புன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. சேஞ்ச் டைப் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் டேட்டா டைப்பும் பர்ஃபெக்டாக செட் பண்ணிடுச்சு. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த டேட்டா செட்டை உள்ளே லோட் பண்ண போகிறோம். ஸோ ஹோம் டேபுக்கு வரேன். க்ளோஸ் அண்ட் லோட் டு. அப்பெண்ட் குவெரிஸில் என்ன ரூல்ஸ் ஃபாலோ பண்ணமோ அதே தான். லோட் பண்ணும்போது ஒன்லி க்ரியேட் கனெக்ஷன் தான் கொடுப்போம், டேபிள் கிடையாது. கொடுத்ததுக்கப்புறமா ரைட் சைடில் குவெரிஸ் பேனில் எல்லா கனெக்ஷனாக லோடாக இருக்கும். எல்லாத்தையும் மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இதுதான். ஏன்னா இங்கே தான் ஃபைனல் ரிப்போர்ட் இருக்குது. இதை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணுறேன், எடிட் அப்படின்னு கொடுத்து இப்போ லோட் டு கேட்கும் போது, சாரி எடிட் கொடுத்துருக்கக்கூடாது, லோட் டூ இல்லையா. ஸோ ரைட் கிளிக் லோடு டூ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ லோட் டூவில் நான் என்ன சூஸ் பண்ணலாம், பிவட்டாக வேணுமா டேபிள் வேணுமா, அது டிபெண்ட்ஸ் ஆன் த அவுட்புட் சைஸ். பட் இது வந்து ஒரு 300 rows டேட்டா தான் புட் டுகெதர், அதனால் டேபிளே கொடுத்துட்றேன், ஓகேன்னு கொடுத்துட்றேன். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 300 rows ஆஃப் டேட்டா லோட் ஆகிடுச்சு. சூப்பர். பட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேஷன் ஆகிடுச்சு. பட் நியூ டேட்டா செட் வந்ததுன்னா அது ஆட்டோமேட்டாக எடுத்துக்குமா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட லொக்கேஷனுக்கு போகிறோம், அந்த Q4 டேட்டாவை உள்ளே கொண்டு வர போகிறோம். ஸோ Q4 டேட்டாவை இங்கேருந்து குவார்ட்டர் ரிப்போர்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். ஓகே, இப்போ கொண்டு வந்துட்டோம். அதுவும் உள்ள சிங்க்ரனைஸ் ஆகிடுச்சு. நம்ம உள்ளே வந்துட்டு இங்கே எக்ஸலில் வந்து ரெஃப்ரெஷ் அடிக்க போகிறோம். இப்போ ரைட் சைடில் பார்த்தோன்னா 300 rows இருந்தது. இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா 100 rows உள்ளே போயிருக்கு. 400 rows ஆயிருக்கணும். 400 rows. அப்போ Q4 டேட்டா உள்ளே வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு சோர்ஸ் நேம் காலம் இருக்குது, செக் பண்ணிடலாமா. ஸோ பர்ஃபெக்டாக உள்ள லோட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் கம்பைனிங் குவெரிஸில் கிடைக்கிற அட்வான்டேஜ். ஸோ அப்பெண்ட் குவெரிஸ்ன்றது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டெப் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு டேட்டா செட்லேயும் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை, டேட்டா ஸ்ட்ரக்சரில் சொல்ல முடியாது. நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அப்பெண்ட் குவெரிக்கு போயிடுங்க. இல்லை சார், இது டவுன்லோடு டேட்டா பர்ஃபெக்டாக இருக்கும், டேட்டா வரும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அப்பெண்ட் ஆகணும் அப்படிச்சிங்கன்னா கம்பைனிங் குவெரிஸ் வழியாக போயிடணும். பட் ஒரே டிஃப்ரென்ஸ், உங்களோட சோர்ஸ் வந்து ஒரு ஃபைலாக இருக்காது, ஃபோல்டராக இருக்கும். அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஸோ இதோட கம்பைனிங் குவெரிஸும் முடிஞ்சுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்புட்டோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிஹரன்.